பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 20 verse 20. என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்றாங்க, என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி. ஆமேன். கர்த்தர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் 6 நாட்களுக்குள்ளே சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் முதல் அந்த 2 அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அந்த 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தபடினால அதை ஆசீர்வதித்து 7ஆம் நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார். அப்புறம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல கர்த்தர் 10 கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக கொடுத்த பொழுது அதுல ஒரு கற்பனையாக கர்த்தர் சொன்னது நீங்க ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிங்க. அந்த நாளில உங்களுடைய சொந்த வேலைகள், நீ ஆனாலும் உன்னுடைய குமாரன் ஆனாலும் உன்னுடைய குமாரத்தி ஆனாலும் உன் வீட்டில் இருக்க உன் வேலைக்காரன் வேலைக்காரி உன்னுடைய மிருக ஜீவன்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நாளில் எந்த வேலையும் செய்யாம நீங்க ஓய்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். அது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாளாக அந்த நாளை அனுசரித்து வந்தார்கள். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த நாட்கள்லயும் நம்ம இந்த ஓய்வு நாள் இல்லையா, அந்த சண்டே, இந்த நாளை நம்ம பரிசுத்தப்பட்டு இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி இந்த ஓய்வு நாளை நம்ம அனுசரித்து வருகிறோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் சொல்றாரு, நானே கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அது எனக்கு உங்களுக்கும் இடையில ஒரு அடையாளமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா. அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் என்னன்னா, இந்த ஓய்வு நாளை நீங்க பரிசுத்தமா ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கற்பனையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு கட்டளையாக. அது மட்டும் அல்ல, ஆண்டவர் என்ன சொல்லிருக்காங்க, நான் தான் தெய்வம் அப்படின்றது நீங்க அறியும்படிக்கு அது உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன நம்மளை வேறு பிரித்து இருக்கிறாங்க. பூச்சக்கரத்துள்ள சகல ஜாதிகளிலும் நம்மளை அவருடைய சொந்த ஜனங்களாக ஆண்டவர் வேறு பிரித்து இருக்கிறார். ஆமே, அவருடைய ஜனங்கள் என்று சொல்லி. அப்ப அவருடைய ஜனங்களாகிய நாம் இந்த நாள்ல நம்ம ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ ஓய்வு நாளில் நம்ம ஆலயத்துக்கு போகிறதுக்கு 2 காரணம் உண்டு. என்ன என்று சொன்னா, கர்த்தரே தேவன் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளும்படி நம்ம ஆலயத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. நம்ம அங்க போகும்பொழுது கர்த்தர் அவரை நம்மளுக்கு ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகிறாங்க. கர்த்தரே தேவன் என்று சொல்லி, வானத்தை பூமி படைத்த ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி நம்ம அறிந்து அவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமே, அது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா அவங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவங்க கட்டாயம் சர்ச்சுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படும். வேற எங்கேயும் போக மாட்டாங்க என்று சொல்லி, அங்கதான் போவார்கள், ஆலயத்துக்கு தான் போவாங்க என்று சொல்லி அது நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுது புறஜாதிகள் நடுவில். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்றைக்கு அநேகர் அந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணி ஆலயத்துக்கு போகாம பின்மாற்றத்துல போய் அப்படி சத்துரு அநேகரை அப்படி வஞ்சித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலம் கொடிதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இல்லையா சமூகத்தை நாடுவதில் அவருடைய மிகுந்த கிருபையினாலதான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மிகுந்த கிருபையினாலதான் நம்ம ஆலயத்துக்கே போக முடியும். நம்ம நினைச்சா நான் போவேன் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. அவருடைய கிருபையினால்தான் நம்ம இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிறோம். அங்க கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். இதை நமக்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறாங்க இந்த நாள்ல இல்லையா. ஏசாயா 58 வாசிக்கிறோம், இந்த நாள்ல உன் சொந்த பேச்ச பேசாம உன்னோட இஷ்டத்துக்கு நீ விரும்புகிற இடத்துக்கு போகாம உன் காலை விலக்கி ஓய்வு நாளை பரிசுத்தமாக எண்ணுவாயாக, அதை மகிமையா எண்ணுவாயாக.
அப்பொழுது கர்த்தர் உண்மையில மன மகிழ்ச்சியா இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பூமியின் உயர் ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவார். அப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆமே. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை பரிசுத்தப்படுத்தி இதை பரிசுத்தமாய் ஆசரிக்க இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் அன்றைய எங்களை அன்றைய வேறு பிரித்து கொள்ள கர்த்தாவை உம்முடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிக்க இந்த ஓய்வு நாளில் எங்களுக்கு சொந்தமான காரியம், எங்களுக்கு விருப்பமான காரியத்தை செய்யாமல் எங்கள் காலை விலக்கி கர்த்தருக்கு பயந்து அப்பா அவனுடைய கற்பனைகளின்படி நடக்க குடும்பமாய் ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அந்த குடும்பமாய் கர்த்தரையே நாங்கள் சேவிக்க ஆலயத்துக்கு போக இந்த நாளை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.